வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். இஸ் காட் எ தாட் எக்ஸ்பெரிமெண்ட்? இந்த டாபிக் பார்த்த உடனே ரொம்ப ஃபர்ம் பிலீவர்ஸ்க்கு, ரொம்ப கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறவங்களுக்கு, நீ என்ன பெரிய சயின்டிஸ்டா, கடவுள்ல கூட நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா, சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டா தான் நீ பேசுவியா அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் இங்க சொல்ல வந்தது அது இல்லை. இப்போ தமிழ்ல நம்ம தாய்மொழியில கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கடந்து உள்ள போறது. அதுதான். வெளியே எங்கேயோ ஒரு கல்லு சிலையவோ, இல்ல ஒரு உருவத்தையோ, இல்ல ஒரு நிறத்தையோ, ஒரு மற்ற உயிரினத்தையோ கடவுள்னு சொல்லி வழிபடுறதை விட, உன்னை கடந்து நீ போகும்போது கடவுள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிலாசபிக்கலா சொல்லுவாங்க. தத்துவார்த்த ரீதியா சொல்லுவாங்க. ஆனா பொதுவா கடவுள் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அது வந்து பயம் காரணமா உருவானதுனும், நன்றி செலுத்துறதுக்கு உருவானதுனும், நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு உருவானதும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய மித்தாலஜில, நம்மளுடைய நம்பிக்கைகள்ல சொல்லப்படுற ஒரு விஷயம். அறிவியல் ரீதியா, குறிப்பா குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதும் இது கிட்டத்தட்ட ஒத்துக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் நான் ஒன்று பார்த்தேன். ஒரு ரீட் அவுட் ஒன்று பார்த்தேன். அதை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கடவுள் அப்படிங்கிறதே ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டான்னு கேட்டா நிறைய விஷயங்கள் அதுக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இங்க பேச போறேன். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ பொதுவாக கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அமைதியா தியானம் பண்றது, மெடிடேட் பண்றது, இல்ல ஒரு ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதியான சுற்றுச்சூழல கடவுளை கும்பிடுறது, இல்ல அவங்க நினைச்சு வேண்டிக்கிறது அப்படிங்கிறதும் நிறைய இருக்கு. அதே சமயத்துல அர்ச்சனை பண்றது, இப்போ இஸ்லாத்துல வந்து அந்த அந்த உச்சரிப்பு கொடுத்து அந்த இறை தூதரை நினைச்சு, இல்ல உருவமற்ற அந்த அல்லாவை நினைச்சு வழிபடுறது. கிறிஸ்துவத்திலையும் வந்து உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, நிறைய ஓசைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதாவது பொதுவா வந்து இப்படியெல்லாம் பேசினா உடனே ஒரு சூடோ சயின்ஸ் அப்படி பேசுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு யூனிவர்ஸ், இப்போ நான் சொல்லலை இதை, நிக்கோலா டெஸ்லாங்கிற ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட், அவர் இருந்திருந்தா இன்னும் பல விஷயங்கள் நமக்கு இங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஒரு நபர் அவரு. அவர் வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற கருத்தை ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த பிரபஞ்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்னால, மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களால மட்டும் இல்லாம எனர்ஜி, ஸ்ட்ரிங்ஸ், வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இந்த அளவில் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பினியல் கிளாண்டை பத்தி அவர் பேசியிருக்காரு. அவர் பிசிசிஸ்ட் தான். பட் பினியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மூன்றாவது கண் பத்தி அவர் பேசியிருக்காரு. மூன்றாவது கண் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. நம்மளுடைய மூளையில நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அது வந்து பினியல் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹார்மோனை சுரக்குது. அது ஒரு ஆண்டனா மாதிரி. நம்மளே பேசியிருக்கோம் நிறைய சேனல், நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இந்த பினியல் கிளாண்ட் மூன்றாவது கண் பத்தி பேசியிருக்கோம். காஸ்மிக் ரிசீவர் ஆர் காஸ்மிக் ஆண்டனா அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஐடியாலஜி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாபிக்குள்ள இப்போ போவேன்னா, இந்த பினியல் கிளாண்டும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். இந்த பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டைம் கண்டினியூம்னு சொல்றாங்க. அதாவது காலவெளி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல ரஃபா டிரான்ஸ்லேட் பண்ணா. சாரி இஃப் ஐம் ராங். ஸோ இந்த காலவெளிக்கு நம்ம அக்சஸ் பண்றதுக்கு சிம்பிளா சொல்றேனேங்க, டைம் டிராவல் இன்னைக்கு வரைக்கும் காலத்தை கடந்து பயணிக்கிறது தியரிட்டிக்கலி பாசிபிள். யாராலையும் இப்போ அதை ரியாலிட்டியில கொண்டு வர முடியல. எல்லாமே சொல்லுவாங்க, நீங்க ஒளியினுடைய வேகத்தை, ஸ்பீட் ஆஃப் லைட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய நம்பிக்கைப்படி, நம்மளுடைய வரலாற்றுப்படி, நம்பிக்கைப்படிங்கிறத விட வரலாற்றுப்படி சித்தர்கள் சில குளிகைகள், சில வகையான குளிகைகள், கேப்சியூல்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேப்சியூல்ஸை பயன்படுத்தி வெவ்வேறு அண்டங்களுக்கு, கேலக்சிஸ்க்கு போயிட்டு வந்ததெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் கண்கள்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய ஹப்பிள் டெலஸ்கோப் ஆகட்டும், இப்போ இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஆகட்டும், இது எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய பல விஷயங்களை ஒத்த எக்ஸாக்டா அதேன்னு சொல்ல வரல, அவ்வளோ முட்டாள்தனம் நான் சொல்லலை. ஆனா அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு இமிட்டேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சித்தர்கள் பாடல்கள் இருக்கு. எஸ்பெஷலி திருமூலர்களுடைய பாடல்ல இருக்கு. சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம இங்க பார்த்துருக்கக்கூடிய பல விஷயங்கள் பிரெயினோடையும், பிரெயினுடைய பினியல் கிளாண்டோடையும், மூன்றாவது கண்ணுடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. இதை எப்படி அட்டைன் பண்றது? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சவுண்ட் வேவ்ஸும் தாட்ஸும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவா இருப்பாங்க, எல்லாத்துலயுமே நெகட்டிவா இருப்பாங்க. தே மே ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி
அவங்க கிட்ட வேற யாராவது வந்து அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாலுமே தே வில் சூஸ் நெகட்டிவிட்டி. அது வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் முடிவு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் பர்சன்ஸையும் ஆப்டிமிஸ்டிக்கா மாத்துறதுக்கு ஒருத்தர் வராரு, இல்ல ஒருத்தர் முயற்சிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த ஆப்டிமிஸ்டினுடைய அந்த நம்பிக்கை வெறும் நம்பிக்கையா மட்டும் இல்லாம எண்ணங்களாகவும் வார்த்தைகளாகவும் உச்சரிப்புகளாகவும் இருக்கும் பட்சத்துல இந்த உச்சரிப்புகள், இந்த வார்த்தைகள், அந்த சவுண்ட் வேவ்ஸ் சில ஸ்ட்ரிங்ஸ் அதிர்வலைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னப்பா புது விஷயம், நீ ஆல்ரெடி சொல்றதானே, ஆல்ரெடி நீ நமக்கு தெரியும் தானே. என்ன அதிர்வலைகள்னு ஒண்ணு இருக்கு, இந்த மந்திர உச்சாடனம் செய்யறது, இல்ல இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியன், இனி எந்த மதத்துல மந்திரங்கள் ஜெபிக்கிறது, ஏன்னா இதை வச்சு சில பாலிடிக்ஸ் இருக்கு. சான்ஸ்கிரிட்ட வந்து தேவ பாஷைலாம் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போகவே தேவை, அது நம்ம ஏத்துக்கவும் அவசியமும் கிடையாது. ஆனா வெளிப்படையா பார்த்தா பிசிக்ஸ்ல குவாண்டம் பிசிக்ஸ் சில சிமிலரான விஷயங்களை சொல்லுது. அதை தான் நான் இங்க ஆச்சரியத்தோட பகிர்ந்து கொள்ள வந்தேன். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் மாதிரியே தான் இப்போ நம்மளுடைய சவுண்ட் வேவ்ஸ், ஒலி எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் நம்மளுடைய தாட்ஸும் வேலை செய்யுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சவுண்ட் வேவ்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸை கட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்ஸ் கிளினிக் இருக்கு, வெளியே ஹெவி டிராஃபிக் இருக்கு, இப்போ தியேட்டர் இருக்கு. தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உடன் வால்ஸ் வச்சிருப்பாங்க, செவர்கள் வந்து உட்ல இருக்கும். ஏன்னா அந்த சவுண்ட் நாய்ஸை கட் பண்றதுக்கு. அப்பதான் நீங்க அந்த தியேட்டருடைய அக்கோஸ்டிக்ஸுக்கு உங்களுடைய காதுகள் அட்ஜஸ்ட் ஆயிருக்கும், அக்கஸ்டம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அதை செய்வாங்க. இந்த நாய்ஸ் கேன்சலிங்க சவுண்ட் வேவ்ஸ் செய்யுது. அதே மாதிரி மூளையில ஜென்ரேட் ஆகக்கூடிய பிரெயின் வேவ்ஸ், குறிப்பா தாட்ஸ், அதாவது எண்ணங்களை ப்ராசஸ் பண்ணக்கூடிய இந்த பகுதி, அது வந்து ப்ரோகாஸ் ரீஜியன் சொல்றாங்க. BROCAS, ப்ரோகாஸ் ஏரியா, ப்ரோகாஸ் ரீஜியன். இது நம்ம மூளையினுடைய சவுண்ட் வேவ்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பேட்டர்னும் நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது காக்னிஷன், நம்மளுடைய எண்ணங்களை பாதுகாக்கக்கூடிய, இல்ல நம்மளுடைய எண்ணங்கள் வெளிப்பட, இது எல்லாமே பிரெயின்ல எலக்ட்ரிக் சிக்னல்ஸா தான் ப்ராசஸ் பண்ணப்படுது. இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸுடைய பேட்டர்னும் இந்த ப்ரோகாஸ் ஏரியா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஓசையினுடைய பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் பிரெயின்ல ஒரு குவாண்டம் ஃபீல்டா. ஃபீல்டுனா எல்லாருக்கும் தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, மின்காந்த புலம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்மளை சுத்தி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அதன் மூலமா தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லா டெக்னாலஜிலையுமே ஆல்மோஸ்ட் நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. நம்ம பிரெயின்ல இந்த மாதிரி குவாண்டம் ஃபீல்ட்ஸ் உருவாகுதுன்னும் நமக்குள்ளேயே ஒரு ஓசை கேட்கணும். நமக்குள்ளேயே இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், இப்போ நான் பார்க்குறேன், ஒரு விஷயத்த படிக்கிறேன், நானே ஒரு மோனோலாக்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. MONOLOGUE, மோனோலாக். மோனோலாக் அப்படிங்கிறது நமக்கு நாமளே சொல்லிக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினாமினன் தான். நம்ம we can hear our own inner voice. நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இந்த மோனோலாக்னுடைய பேட்டர்னும் சவுண்ட் வேவ்ஸை நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோகாஸ் ஏரியாங்கிற பேட்டர்னும், நான் முதல்ல சொன்ன காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது தாட்ஸ், அதை ப்ரிசர்வ் பண்ண அதனுடைய பேட்டர்னும் ஒரே மாதிரி கொஹிரண்டா இருக்குங்கிறத EEG மூலமா, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிப்பா, இதன் மூலமா கடவுள்னா வெறும் வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்தது மட்டும் இல்லாம வெறும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் அறிவியல் ரீதியா கடவுளுக்கு எந்த விதமான விளக்கமும் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய காட்ஸ் எலிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, நிறைய இதே மாதிரி தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் பயன்படுத்தாம, ஒரு லேபரட்டரி செட்டப்ல இல்லாம, எண்ணங்களின் மூலமாகவும் பர்செப்ஷன்ஸ் மூலமாகவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா அதை நம்ம தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றோம். இப்படிப்பட்ட தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி மாதிரி பிரெயின் வேவ்ஸை மெஷர் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாகவும் டிவைசஸ் மூலமாகவும் நமக்கு புரிஞ்ச வரைக்கும் குவாண்டம் அப்படின்னா எனர்ஜி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கும் குவாண்டம் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிசிக்கலா நான் ஒரு 80 kgs இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 80 kgs நான் இருக்குன்னா என்னுடைய குவாண்டம், அந்த எனர்ஜி யூனிட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை தான் நீங்க குவாண்டம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்படி மனித மூளையில இந்த குவாண்டம் ஃபீல்டு ஏன் கிரியேட் ஆகுதுங்கிறது புரியல. இதை வந்து பிலோசாபிக்கலா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்ல சிலது சொல்றாங்க, ஜீவாத்மா, பரமாத்மா, இதெல்லாம் சொல்றாங்க. அறிவியல் ரீதியாகவும் இது ஒத்து போகுதுங்கிறதா இங்க நமக்கு ஆச்சரியம். ஸோ பொதுவா சொல்றதுதான், கடவுள் அப்படிங்கிறது உங்க நம்பிக்கை தான். அதனால மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, மொழி சார்ந்த பிளவுகள் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருங்க அப்படிங்கிறத வெறும் தத்துவார்த்த ரீதியா மட்டும், பிலாசாபிக்கலா மட்டும் சொல்லாம சயின்டிபிக்கலாவும் இதெல்லாம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு சின்ன ஒரு தாட். அதுக்காக தான் இந்த 10 நிமிஷம் வீடியோ. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ப்ராசஸ் ஆகுமோ,
ஆடியோ சிக்னல்ஸும் பிரெயின் சிக்னல்ஸும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் ஆகுது. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், தாட்ஸ் அப்படிங்கிறது இப்போ சில யாகம் பூஜை எல்லாம் செய்யறாங்கல்ல, இந்த ஹிந்துயிசத்துல வந்து சில யாகம் பூஜை இந்த மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏன் இன்னும் நெகட்டிவான விஷயங்கள் கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த சூன்யம் வைக்கிறது, பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட சில ஸ்ட்ரிங்ஸ், அதாவது மெட்டல்ல சில மந்திரங்களை உச்சாடனம் செஞ்சு அதுக்கு பவர் ஏத்துறதுலாம் சில கதையெல்லாம் விடுவாங்க. ஆனா அந்த கதையில சில உண்மைகள் இருக்கு. மெட்டலர்ஜி அப்படிங்கிறது உலோகம் பத்தி படிக்கிறது. அந்த மெட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு சில வைப்ரேஷன்ஸை ஒரு மெட்டலோட நீங்க இன்டர்ஃபேஸ் பண்ணும்பொழுது ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ் அங்க ப்ரொடியூஸ் ஆகுது. வெளிப்படையா சொல்லணும்னா நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலோட நம்மளுடைய மூளையினுடைய சிற்றறிவு, சிற்றாற்றல் கூட நம்ம சொல்லலாம். சின்ன அறிவு அப்படி சொல்லலாம், சின்ன வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இத ஒரு சிங்க் பண்றதுக்கு நமக்கு பினியல் கிளாண்ட் மாதிரி பயாலஜிக்கல் எலமெண்ட்ஸும் தேவை. அண்ட் நம்மளுடைய தாட்ஸ், நம்ம இந்த மொத்த வீடியோனுடைய நோக்கம் கருத்து சொல்றதான்னு கேட்டா இல்ல, அந்த கருத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய சயின்டிபிக் விஷயங்களை ஆச்சரியத்தோட வெளிப்படுத்துறது தான். ஸோ பொதுவா பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சேர்ந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சவுண்ட், இப்போ இந்த ஏசியோட நாய்ஸ் இல்லை இந்த ஃபேனுடைய நாய்ஸ் இது எப்படி எனக்கு கேட்குதோ அந்த மாதிரி தான் நான் உருவாக்கக்கூடிய தாட்ஸ்னுடைய தாக்கமும் என் மூளையில பர்சீவ் பண்ணப்படுதுங்கிறது அறிவியல் ரீதியா பிசிக்ஸ் மூலமாகவும் குவாண்டம் ஃபீல்ட்ஸ் மூலம், குவாண்டம் தியரி மூலமாகவும் ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய நாலேஜ் என்ன? உங்களுக்கு இது புதுசா இருக்கா? நீ சொன்னது உண்மையா புரியல அப்படின்னா அதையும் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் ஒத்துக்கும்படியா இருக்கு, இந்த குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இன்னொரு புதிய சிந்தனை தோண்டும் காணொலியில் சந்திப்போம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் தாட்ஸ் ஆர் லைக் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இன்னொரு புதிய சிந்தனை தோண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.